தைரியமாக இவ்வாறு அறிக்கையிடுங்கள்: நான் தூய ஆவியானவரின் ஆலயம். இறை அரசு எனக்குள் இருக்கிறது. நான் கடவுளின் அரசில் வாழ்கிறேன். தாவீது அரசரின் வாழ்வு. தாவீது தன் இளமை காலத்திலே தூய ஆவியானவரோடு மிக நெருக்கமாக நடந்தார். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தபோது ஆண்டவரை வழிபடுவதிலும் அவரை புகழ்ந்து பாடுவதிலும் நேரத்தை செலவழித்தார். அவர் கடவுளை புகழ்ந்தார். ஆண்டவரிடம் கேள்விகள் கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதில் தந்தார். திருப்பாடல்களில் பல அவரால் எழுதப்பட்டவை. தூய ஆவியானவர் அவர் நாவு வழியாக பேசினார். தூய ஆவியார் அவருக்கு தந்த பாடல்கள் தீர்க்க தரிசனம் நிறைந்த பாடல்கள். தாவீது கடவுளின் இருதயத்திற்கு உகந்த இளைஞனாக இருந்தார். சிங்கமோ அல்லது கரடியோ ஆடுகளை பிடிக்க வந்த பொழுதெல்லாம் அவர் அதன் பின் தொடர்ந்து ஓடி அதன் வாயிலிருந்து அந்த ஆட்டை விடுவிப்பார். அது அவருக்கு எதிராக திரும்பினால் அவர் அதன் தாடையை பிடித்து அடித்து கொள்வார். அவர் இப்படியாக சிங்கங்களையும் கரடிகளையும் கொன்று இருக்கிறார். அவருடைய இந்த துணிச்சலும் வல்லமையும் அவரோடு இருந்த ஆண்டவரிடம் இருந்தே வந்தது. சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். ஆண்டவர் தாவீதின் வலது தோளை பலப்படுத்தினார். அவர் ஒரு கல்லை கவுனில் வைத்து சுழற்றி கோலியாத்தின் நெற்றியை குறிபார்த்து எறிந்தவுடன் அது தாக்கி அவன் முகம் குப்புற விழுந்தான். தாவீது படையிலே சேர்ந்து கடவுளுக்கு மாட்சிமையை கொண்டு வந்தார். அந்த காலத்திலே அவருடைய பெரிய விருப்பமெல்லாம் கடவுளுக்கு மாட்சிமை கொண்டு வருவதே ஆகும். அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் உன்னதரான தூயவருக்கு நன்றி செலுத்தினார். கடவுளின் மாட்சியை அறிவித்து தன் முழு உள்ளத்தோடு அவரை நேசித்து அவருக்கு புகழ் பாடினார். அவர் தூய ஆவியை சார்ந்து வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கதறுகிறார்: உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். திருப்பாடல் 51 11வது வசனம். தாவீது யாழ் எடுத்து மீட்டும்போது தீய ஆவி சவுலை விட்டு அகலும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். தாவீதை குறித்து இவ்வாறு கூறப்பட்டது: யாழ் மீட்டுவதில் வல்லவன், வீரமுள்ளவன், போர்த்திறன் பெற்றவன், பேச்சு திறன் உடையவன், அழகானவன், மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 18வது வசனம். தொடர்வோமா நண்பர்களே?